இரண்டு மலைகளுக்கு இடையில் 4658 அடி நீளத்தில் உலகிலேயே மிக உயரமான ஒரு பாலத்தை சீனா கட்டியிருக்குது. இந்த புதிய பாலத்தின் மூலமாக 2 மணி நேர பயணம் அப்படிங்கிறது 2 நிமிடங்களாக குறைந்திருக்கிறது. த எர்த்ஸ் கிராக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஹுவாஜியாங் கிராண்ட் கேனியன் அப்படின்னு ஒரு இடம். இந்த பள்ளத்தாக்கு மிகவும் ஆழமானது, செங்குத்தான மலைகளை ரெண்டாக பிளந்தது போல் இருக்கிறதுனால இதை எர்த்ஸ் கிராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அடிப்பகுதியில் பெய்பன் நதி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது, அது ஓடிட்டு இருக்கு. இந்த பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கின் மீது தான் தற்போது உலகின் மிக உயரமான பாலமான ஹுவாஜியாங் கிராண்ட் கேனியன் பாலம் அது கட்டப்பட்டிருக்குது. பாலத்தினுடைய அடித்தளத்திற்கும் கீழே இருக்கக்கூடிய பெய்பன் நதிக்கும் இடையில செங்குத்து உயரம் சுமார் 625 மீட்டர்கள். பாரிஸில் ஈஃபில் டவர் உங்களுக்கு தெரியும். இந்த ஈஃபில் டவர் மாதிரி 3 மடங்கு உயரம் இந்த பாலத்தோட உயரம். முந்தைய உலக சாதனையை முறியடித்து உலகத்திலேயே மிக உயரமான பாலம் அப்படிங்கிற இடத்தை பிடிச்சிருக்குது. இதுக்கு முன்பு வரை 565 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்ட பெய்பென்ஜியாங் பாலம், இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக உயரத்தில் கட்டப்பட்ட பாலம். அதுவும் சீனாவில் தான் இருக்குது. லியூஷி அன்லாங் விரைவு சாலையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பாலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கட்டப்பட்டதா சீன அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. மிக ஆழமான பள்ளத்தாக்கில் இவ்வளவு உயரத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு உலகம் வியந்து பார்க்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாலத்தினுடைய எடையை தாங்கக்கூடிய வகையில் மலையின் உச்சியில் பிரம்மாண்டமான டவர்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. பாலம் பெரும்பாலும் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வகையை சார்ந்ததாக இருக்குது. இதனுடைய நீளமான பிரதான கேபிள் பாலத்தினுடைய எடையை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. மிகப்பெரிய ஸ்டீல் கிர்டர்ஸ் பள்ளத்தாக்கின் மீது நூற்றுக்கணக்கான மீட்டர் உயரத்தில் துல்லியமாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாலம் வெறும் போக்குவரத்துக்கான இணைப்பாக மட்டும் இல்லாமல் சுற்றுலா மையமாகவும் உருவாக்கப்பட்டிருக்குது. பள்ளத்தாக்கினுடைய பிரம்மாண்டமான காட்சிகளை பார்க்க விரும்பக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காக 207 மீட்டர் உயரமுள்ள ஒரு சிறப்பு லிஃப்ட் அமைச்சிருக்காங்க. 800 மீட்டர் உயரத்தில் பள்ளத்தாக்கின் விளிம்பில் ஒரு காஃபி ஷாப், அது மட்டும் இல்லாமல் பார்வையிடக்கூடிய தளங்கள் அப்படின்லாம் அமைச்சிருக்கிறாங்க. 2200 கோடி ரூபாய் செலவில் 3 ஆண்டுகளில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. சிக்கலான புவியியல் அமைப்பு, அதிக உயரம், வலுவான பள்ளத்தாக்கு, அதிக காற்று அப்படின்னு சவால்கள் பல இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. செயற்கைக்கோள் வழிகாட்டல், ட்ரோன்கள் மற்றும் ஸ்மார்ட் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இதில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சீனாவுடைய பொறியியல் வல்லமை, மெகா திட்டங்கள் மற்றும் வேகமான கட்டுமானம் ஆகியவற்றால் உலக அளவில் தனித்துவம் பெற்று இந்த பாலம் நிற்குது. சீனாவுக்கான தனித்துவமாகவும் அது இருக்குன்னு பார்க்கலாம். புவியியல் தடைகளை தாண்டி தொலைதூர பகுதிகளையும் இணைக்கக்கூடிய திறன் சீனாவை சிவில் இன்ஜினியரிங் துறையில் உலக தலைமையாக நிலைநிறுத்துறதுக்கான ஒரு இடத்துல மாற்றி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். உலகின் 100 மிக உயரமான பாலங்களில் கிட்டத்தட்ட பாதி சீனாவில் தான் இருக்குது. பாலங்கள் மட்டும் இல்லை, சைனாவோட இந்த ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இந்த பாதையினுடைய நீளம் 40,000 கிலோமீட்டருக்கும் அதிகம். இது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளுடைய ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் பாதைகளின் மொத்த நீளத்தையும் விட அதிகம்.